அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை கிருத்திகை 2024ஆம் ஆண்டிற்கான பதிவு என்னைக்கு வருது, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தை கிருத்திகை சனிக்கிழமை அன்று ஜனவரி 20ஆம் தேதி, அதாவது நாளை தான் நமக்கு தை கிருத்திகை. இந்த தை கிருத்திகை முழுவதுமே நட்சத்திரம் இருப்பதனால் நீங்கள் காலை அல்லது மாலை வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். பால் நைவேத்தியம் வைத்துக்கொள்ளலாம் காலை நேரம் மட்டும். மாலை நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணும்போது எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த தை கிருத்திகை அன்று என்ன விசேஷம் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை பெண்களுக்கு உரிய நாள் தான் இந்த கிருத்திகை. கிருத்திகைன்னு சொல்லுவோம், கார்த்திகைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்களுக்கு நன்றி சொல்லுமாறு நம்ம முருகனை வழிபாடு செய்கிறோம். ஏன்னா கார்த்திகை பெண்களை நம்மளுடைய முருகரை வளர்த்துருப்பாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு பெண்ணுக்காக ஒவ்வொரு தீபம் நம்ம ஏற்றோம். 6 தீபம் தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் கிருத்திகை அன்று. மாலை நேரத்தில் நீங்கள் 6 மணிக்கு முருகனுடைய படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி மலர்கள் வாசனை மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. சரணபவா கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலையும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வைக்கணும். முக்கோணம் கோலம் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த முக்கோணம் கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விளக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பாளத்தட்டில் 6 விளக்கு வரிசையாக கூட நீங்கள் வைக்கலாம். வைத்துட்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். 108 முறை, 21 முறை, 27 முறை, இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக பொரி வைக்கிறது ரொம்ப விசேஷம். பொரி, தேன், தினை மாவு, பால், பிறகு நீங்கள் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம். கிருத்திகை அன்று நிறைய பேர் படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க. அதாவது பருப்பு அல்லது சாம்பார் வைத்து பாயாசம், பொரியல், இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ அந்த பொரியல் வைத்து வழிபாடு செய்யலாம். மேலே போட்டு வழிபாடு செய்வாங்க. இது நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. கிருத்திகை என்று வழிபாடு செய்கிற பழக்கம். இந்த மாதிரி நம்ம செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை எளிமையான முறையில் நீங்கள் ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து மட்டும் வைத்தாலே போதும், முருகன் அதை மனதார ஏற்றுக்கொள்வாங்க. கார்த்திகை பெண்களோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இது கார்த்திகை பெண்களுக்கு வரம் மாதிரி இந்த நாள். அதாவது சிவபெருமானே இந்த வரத்தை கொடுத்து தான் கிருத்திகை என்று முருகனை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷங்கள் கிடைக்கும், செல்வங்கள் சகல செல்வமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது சிவபெருமானை கார்த்திகை பெண்களுக்கு வரமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே முருகனை வளர்த்தாங்க. சிவபெருமான் பிள்ளை தான் முருகன் நம்மளுடைய புராண கதைகளை. ஸோ அப்படி இருக்கும்போது வளர்த்ததுனால அவங்களுக்கு இந்த வரத்தை அவர் கொடுத்துருப்பாரு. அதனால தான் நம்ம கார்த்திகை மாதம் கார்த்திகை என்று சிறப்பாக கொண்டாடப்படுறோம். மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் நம்ம முருகனை வழிபாடு செய்கிறோம். முருகனுக்கு இந்த தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகைலாம் ரொம்ப விசேஷமானது. இந்த தை மாதத்தில் தைப்பூசம் வரும். அது ரொம்ப விசேஷமான நாள். அது பௌர்ணமி என்று அதாவது ஜனவரி 25ஆம் தேதி. இந்த கிருத்திகை சனிக்கிழமை ஜனவரி 20ஆம் தேதி வருகின்றது. இந்த நாளையும் சிறப்பாக கொண்டாடுங்க. தை கிருத்திகை, தைப்பூசம் இதெல்லாம் முருகனுக்குரிய சிறப்பான நாள். இந்த நாளன்று சரணபவ மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும், வருமானம் பெருகும், குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் 6 விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் வளர்ப்பிறையில் கிருத்திகை அமைஞ்சிருக்கிறதுனால் ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளன்று நீங்கள் தொடங்கி மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்று வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயம் 100% முருகன் உங்களுக்கு கொடுப்பார். வருமானம், தொழில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். வருமானம், சம்பளத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்குமே சம்பள உயர்வு கிடைக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஓம் சரவணபவ மந்திரம் 108 முறை சொல்லலாம், அல்லது ஒரு நோட்டில் எழுதலாம். ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எழுதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு கிடைக்கும். வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம், திருமணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படி இருப்பவர்களும் சரி, எல்லாருமே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலுக்குமே எல்லாருமே வழிபாடு செய்யலாம். கிருத்திகை முருகன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். தை கிருத்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க பால் பழங்கள் எடுத்துக்கலாம்.
மதியம் ஒரு தடவை உணவு எடுத்துக்கலாம். மதியம் ஒரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி சாதம் சாப்பிட்டுக்கலாம். அல்லது இல்லை பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து படைத்த உணவை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதாவது நெய்வேத்தியம் என்ன வைக்கிறீங்களோ அது பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எளிமையான முறையில் வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.